ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு டாபிக்ல ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் ஃபுட் எடுத்து வெயிட் லாஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. வெயிட் லாஸ் பண்ணும்போது நிறைய பேர் தெரியாம புரோட்டீன் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. புரோட்டீன் யார் எடுக்கணும், யார் யாரெல்லாம் எடுக்கக்கூடாது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு ஹெர்பலைஃப் ஃபுட் எடுத்து வெயிட் லாஸ் பண்ணுங்க. நிறைய பேர் வெயிட் லாஸ் பண்றவங்க புரோட்டீன் பவுடர் எடுக்கிறாங்க. நிறைய பேருக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்காது, நிறைய பேருக்கு புரோட்டீன் எடுத்தா ஒத்துக்காது. அப்ப புரோட்டீனை யார் எடுக்கலாம், யார் எடுக்கக்கூடாது அப்படின்றத இந்த வீடியோல ஃபுல் அண்ட் ஃபுல் பிரீஃபா சொல்ல போறேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் ஃபுட் எடுத்து வெயிட் லாஸ் பண்றீங்க அப்படின்னா புரோட்டீன் பவுடரை யார் எடுக்கணும், யார் எடுக்கக்கூடாதுன்றத தெரிஞ்சுக்கிட்டு வெயிட் லாஸ் பண்ணுங்க. யார் யார் ஹெர்பலைஃப் புரோட்டீனை எடுக்கக்கூடாதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா யார் யாரெல்லாம் இந்த புரோட்டீன் எடுக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ஒன், ஹெர்பலைஃப் புரோட்டீனை பாடி ஹீட்டாக இருக்கிறவங்க எடுக்கக்கூடாது. ரெண்டாவது, கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கு, என் வயிறு ரொம்ப உப்பசமாக இருக்கு அப்படின்றவங்க புரோட்டீன் எடுக்கக்கூடாது. ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கு, ஸ்கின் அலர்ஜி, ஸ்கின்ல எதனா ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா புரோட்டீன் பவுடர் எடுக்கக்கூடாது. 50 வயசுக்கு மேலே புரோட்டீன் பவுடர் எடுக்கக்கூடாது. இதை தெரியாம புரோட்டீன் பவுடர் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இன்னும் அதிகமாகும், பாடி ஹீட் ஆகும், அலர்ஜி இருக்கிறவங்களுக்கு அலர்ஜி இன்க்ரீஸ் பண்ணி விட்டுரும். ஸோ இதனால இந்த புரோட்டீனை யாருமே எடுக்காதீங்க. 50 வயசுக்கு மேலே எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டைஜஷன் ட்ராக் கிளியரா இருக்காது. ஸோ அதுக்காக தான் 50 வயசுக்கு மேலே எடுக்காதீங்க அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த ப்ராடக்டை எடுத்து எது சைடு எஃபெக்ட்லாம் வராது, இருக்கிற ப்ராப்ளத்தை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி விட்டுடும். அதனால புரோட்டீன் பவுடரை 1 or 2 month ஸ்கிப் பண்ணுங்க. வெயிட் லாஸ் பண்றவங்களுக்கு புரோட்டீன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க எவ்வளோ வெயிட் இருக்கீங்களோ அவ்வளோ கிராம்ஸ் ஆஃப் புரோட்டீன் நீங்க எடுத்துக்கணும். இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா புரோட்டீனை 1 or 2 month ஸ்கிப் பண்ணிட்டு புரோட்டீனுக்கு பதிலா ஹெர்பலைஃப் ஃபைபர் பவுடரை நீங்க ஷேக்கோட ஆட் பண்ணி எடுங்க. இதோட நீங்க எடுக்கும்போது இந்த 3 ப்ராப்ளமும் உங்களுக்கு கிளியர் ஆகும். 50 வயசுக்கு மேல இருக்கிறவங்க ஃபைபர் பவுடர் எடுக்கும்போது அவங்களுடைய டைஜஷன் ட்ராக் கிளியரா இருக்கும், வெயிட்டும் நல்லா குறையும். 50 வயசுக்கு மேல இருக்கிறவங்க ஹெர்பலைஃப் புரோட்டீனை எடுக்கவே கூடாது. ஹெர்பலைஃப் ஃபைபர் பவுடர் தான் உங்க ஷேக்ல ஆட் பண்ணி எடுத்துக்கணும். அப்பனா தான் உங்களுக்கு வெயிட்டும் குறையும், உங்க வயிறு பகுதியும் நல்லா கிளியரா இருக்கும். நிறைய பேர் ஹெர்பலைஃப் ஃபுட் எடுத்து வெயிட் லாஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா எக்ஸாக்டா உங்களுக்கு எவ்வளவு ஏஜ் ஆகுது, உங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம் இருக்கு அப்படின்றத தெரியாம உங்க கோச் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய ப்ராடக்ட்டை நீங்க சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. ஸோ நான் சொன்ன இந்த 3 ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்கு, நீங்க புரோட்டீன் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கம்பல்சரி ஸ்டாப் பண்ணிட்டு உங்களுடைய டெய்லி பேஸ் ஷேக்ல ஃபைபர் பவுடர் ஆட் பண்ணுங்க. உங்களுடைய ரிசல்ட் சூப்பரா இருக்கும். புரோட்டீன் பவுடரை இந்த ப்ராப்ளத்துக்கு மட்டும்தான் எடுக்கக்கூடாது, மீதி எல்லாருமே புரோட்டீன் பவுடரை யூஸ் பண்ணலாம். நிறைய பேர் சொல்லுவாங்க புரோட்டீன் எடுத்தா சைடு எஃபெக்ட் வருமா அப்படின்னு. சைடு எஃபெக்ட்லாம் எதுவும் வராது. இந்த 3 ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா உங்க ப்ராப்ளத்தை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி விட்டுரும். நீங்க ஃபைபர் பவுடர் 1 or 2 month எடுத்து உங்க செல்ஸ் எல்லாமே ஆக்டிவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய ஷேக்ல புரோட்டீன் ஆட் பண்ணி எடுத்துக்கலாம். நிறைய பேர் ஹெர்பலைஃப் ப்ராடக்ட் எடுத்து வெயிட் லாஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க. உங்களுக்கு கரெக்டான கோச்சிங் இல்லாம, கரெக்டான டயட் பிளான் இல்லாம ஹெர்பலைஃப் ப்ராடக்ட்டை, ஒரிஜினல் அண்ட் குவாலிட்டி ப்ராடக்ட்டை எப்படி ஆஃபர் பிரைஸ்ல வாங்கணும்னு தெரியாம நிறைய பேர் திங்க் பண்ணிட்டு இருக்கீங்களா? டிஸ்பிளேல இருக்கிற என்னோட நம்பர் கால் பண்ணுங்க, ஹெல்ப் பண்ணி கைட் பண்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ல உங்களை மீட் பண்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பாய்.